Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது மூவி இன்ஸ்பயர்ட் சீரீஸ்லேருந்து கத்திஜா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி கிளாம் மேக்கப் லுக். இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் வந்து Dermavive Hydra கிளென்சர் வச்சு என் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு நான் Neutriderm மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்கின்ல ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும் அண்ட் அந்த ஹைட்ரேஷனும் இருக்கும். யூஸ்வலாக மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு Maybellineோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ அவங்களோட ஸ்கின் சூப்பர் ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஈவன் பேஸ் கிடைக்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். சம்மர் டைமில் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, அதோட வந்து ஸ்கின்ல லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஷேட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஈஸியாக பிளெண்டும் ஆகிடுது. அதுவும் நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் போட்டதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். எப்போவுமே மேக்கப் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் வந்து மேக்கப் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்குது. இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு ஃபேஸை வந்து சென்டர் பாயிண்டில் ஹைலைட் பண்ணும். ஸோ அதுக்காக ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து லாக்மேயோட ஹைலைட்டிங் கன்சீலர். இது வந்து 9 to 5 ரேஞ்சில் இருக்கிற ஒரு Primer+Matte கன்சீலர். இது வெறும் என் ஃபேஸோட சென்டரில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா சென்டரில் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் எங்கே அன்ஈவனாக இருக்கும் அங்கே கூட நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த ரேஞ்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட 9 to 5 கன்சீலர். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கன்சீலர் தேவைப்பட்டுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சீலரில் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் ஆகலை அவ்வளோவா. யூஸ்வலாக வந்து லிக்விட் கன்சீலரில் ஈஸியாக வந்து க்ரீஸ் ஆகும் நம்ம ஃபேஸில். இதில் வந்து அது மாதிரி ஆகலை. நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் லிக்விட் ப்ராடக்டாக செட் பண்ணுறதுக்கு நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இது Maybellineோட Fit Me காம்பேக்ட் பவுடர். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இது கிடைக்கும். 200 to 250 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதோட பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால நம்ம போட்ட க்ரீம் ப்ராடக்ட்டோ இல்லை ஃபவுண்டேஷனோ ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிடுது. இன்னொன்று என்னென்னா இந்த பவுடர் அடித்த டெக்ஸ்டர் ஃபேஸில் இருக்காது. ஸோ அந்த வகையில் இது சூப்பராக இருக்குது இந்த காம்பேக்ட் பவுடர். நெக்ஸ்ட் என் ஃபேஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் வந்து பாபி ப்ரௌனோட இந்த ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டே டைம் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். போட்டும் போடாத மாதிரி ஒரு ஷைன் இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஹைலைட்டர் இருக்குது. இது மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி என் ஃபேஸோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு நேச்சுரல் க்ளோ மாதிரி இருக்கும், ஹைலைட்டர் யூஸ் பண்ண க்ளோ மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் நான் லிப்ஸ்டிக்கே வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து L'Oreal Parisோட லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் 121 ஐ சூஸ். லிப்ஸ்டிக்கே ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து நல்லா மைல்டு பிங்க் கலர். ஸோ அப்படியே ஃபேஸில் இருக்கும், நல்லா ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மேட் பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணுறேன். ஏன்னா சமந்தாவோட ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளாக்காக இருக்கும். ஐஷேடோ பேலட்டுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த அல்டிமேட் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க இந்த லைட் ப்ரௌன் ஷேட் தான் நான் வந்து க்ரீஸ் ஏரியாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணோட எட்ஜில் மட்டும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேடு ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அது பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த கிரே ப்ளஸ் சில்வர் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய ஐலெட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அதை அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க வேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு க்ரே ஷேட் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் லோவர் லேஷ் லைன்லையும் இருக்கும். ஸோ நான் லோவர் லேஷ் லைன்லையும் அப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து சென்டரில் மட்டும் ரோஸ் கோல்ட் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க வந்து கண்ணை மூடும் போது சென்டரில் மட்டும் வந்து அவங்களுக்கு அந்த ஷைன் இருந்துச்சு. மீதி இடத்துலலாம் அந்த க்ரே ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து வெறும் க்ரே மட்டும் இல்லை, லைட்டாக சில்வரும் மிக்ஸ் ஆகிருக்கு. ரிஃப்ளெக்ஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காராக்கு லாக்மே ஐகானிக் மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறேன். அவங்க ஃபால்சீஸ் எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு மஸ்காரா மட்டும்தான். ஸோ நானும் அதே தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண அதே லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐ சூஸ் ஷேட் நேம்.
நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும் அமேசானில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.